அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்வு காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவு 126 ஞாபக மறதி எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஞாபக மறதி என்பது எல்லோருக்கும் வயது வேறுபாடின்றி சில சமயங்களில் அமைந்து விடுகின்றது. சிலருக்கு ஞாபக மறதி என்பது நோயாக தொடர்கின்றது. ஞாபக மறதி என்பது படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்போர் நினைவாற்றலை அதிகரிக்கும் மனக்கட்டளை பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பயிற்சி அளிப்பவர் தகுதியுடையவரா என்பதை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து கொள்ள இயலாத நிலையில்தான் நாம் இருந்து வருகிறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எண்ணுவதன் மூலம் சிலருக்கு ஞாபக மறதி மறக்கடிக்கப்படுகிறது, சிலருக்கு புதுப்பிக்கப்படுகிறது. ஞாபக மறதி என்பது சில சமயம் வரமாகவும் சில சமயம் சாபமாகவும் அமைந்து விடுகின்றன. பலருக்கும் பல துன்பங்கள், கவலைகள், மறக்க முடியாத நிகழ்வுகள் என பலரது வாழ்விலும் நடந்து வருகின்றன. இவைகளெல்லாம் வரமாக அமைந்த காரணத்தால் காலப்போக்கில் ஞாபக மறதி எனும் தீயில் வெந்து விடுகின்றன. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் உற்ற சமயத்தில் நமக்கு செய்யப்பட்ட நன்மைகள், உதவிகள் ஞாபக மறதி எனும் சாபக்குழிக்குள் சாகடிக்கப்படுகின்றன என்பதும் சற்று கசப்பான உண்மை. சிலருள் சிலரே பெற்ற உதவிகளை மாய தோற்றம் அளிக்கின்ற, தினந்தோறும் எழுகின்ற ஞாயிறு போல் ஞாபகத்தில் மறவாது அடிக்கடி எண்ணியவாறு உள்ளனர். பலரும் அவ்வாறு இருப்பதில்லை. அதைத்தான் ஞான புலவர் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் குறள் 110. எத்தகைய அறத்தை மறந்தவர்க்கும் தப்புவதற்கு வழி உண்டாம். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு தப்பி உய்ய வழி இல்லை என்கின்றார். ஞாபக மறதி எனும் நோயை நன்றி மறத்தலுக்கு மறந்துவிட வேண்டும். எழுத்தாளர்கள் நினைவுபடுத்தி எண்ணங்களை கோர்வையாக்கி ஞாபக குவியலுக்கு மறவாது கொண்டு வருதல் மூலமே வெற்றியாளர்களாக வலம் வர முடிகின்றது. கவனமாய் கேளுங்கள் என வகுப்புகளிலும் கவனமாய் இருங்கள் என பெரியவர்களும் பொதுவான விழிப்புணர்வு வாசகங்களும் வலம் வருகின்றன. கவனம் சிதறுதல், கவனமின்மை ஞாபக மறதிக்கு வழிவகுக்கின்றன. ஞாபக மறதியை கொன்றவர்கள் ஞானிகளாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் வலம் வருகிறார்கள். ஞாபகம் இருந்தால் நாளத்தை ஞாயிறு போல் வெல்லலாம். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஒரு ஞாபக மறதியாளர். ஆனால் அவரது அயராத உழைப்பால் பல அறிவியல் உண்மைகளை கண்டறிந்து நோபல் பரிசு வென்றார். எல்லோரும் ஐன்ஸ்டீன் போன்று ஆகிவிட முடியாது. வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கல்வி, வணிகம், வாழ்க்கை, எழுத்தாற்றல் என பல கலைகளில் வளம் வர வேண்டுமெனில் ஞாபக சக்தி கூடுதல் பலமாகும். வயது முதிர்வின் காரணமாக இயல்பாக ஞாபக மறதி வருகின்றன. அவற்றை கூட அன்றாட உடல்மனம், உணவு பயிற்சி என வென்று விடுகிறார்கள் பலரும். யானையை விட சிலர் ஞாபக சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள்.
இங்கே ஞாபக மறதி என்பது கசப்பான உணர்வுகளை, நினைவுகளை, அனுபவங்களை மறப்பதற்கு உரமாக இருக்கின்றன. நாம் பிறருக்கு செய்யும் உதவிகளை செய்தவுடன் மறந்துவிட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். பிறர் நமக்கு செய்யும் உதவிகளை மறவாமல் நடந்திட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். மனைவி மரணித்து காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே கூடத்தில் ஓர் மூலையில் கணவர் உணவருந்திக் கொண்டிருக்கிறார். அங்கே ஞாபக மறதி நல்லதா கெட்டதா என கேட்டால் என்ன சொல்ல இயலும்? ஞாபக மறதி என்பது பொதுவாக கொல்லப்பட வேண்டிய நோய் எனவே சொல்லலாம். வெல்வோம் ஞாபக மறதியை, கொள்வோம் நினைவாற்றலை. இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கருத்தினை தெரிவியுங்கள், சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.